அணையாம் நோக்குண்டா மேனி நொடுங்காது கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையால் பாதும் தப்பாமல் சோர்வாய் தமக்கே அண்டர்கள் துயரந்திர அயோத்திமா நகரம் சென்று தண்ட காரண்யம் சமுத்திரத்தை ஓர் அணையாய் கட்டி கொண்டல்வாய் ராவணன் கோகண்டன் களத்திலேந்தும் என் புஷ்பரி கிராச்சரம் உன் பொன்னடி கமலம் போற்றுவோமே ஹரி ராமா என்பேன் அயோத்திவாள் ராமா என்பேன் தினசரி ராமா என்பேன் தசரத ராமா என்பேன் எந்த மனதில் வல்வினை பீடைகள் வாரபோது உள்ளத்தில் ராமா என்று உன் பாதம் போற்றுவோமே சம்போ அறிவோன் நமச்சிவாய அடியவர் வாழ்ந்திடும் அருள் அடியவர் வாழ்ந்திடும் அருள் ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து பேர தொந்தேவாய தோணே
ஐசமுடனே ராமா உன் புகழை பாட நாங்கள் தந்தனை தந்தனை தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடக்கும் தருண தாளம் போடவே போடவே அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லது புரிவாயே கணபதி என் குருவே கணபதி என் குரு கணபதியே ஆறும் சரணை உமை தோழே பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பரவாலோ உமை
ஒரு தெய்வம் எங்கள் முன்னே வர வேண்டும் உணர்ந்து நாம் உணர்ந்து மாறும் வேலையிலும் கருவாகி உறுத்தளித்து வாங்கி உலகம் மாறாவீன உன்னை மறந்திட்டாலோ உன்னை மறந்திட்டாலோ நபியை மறப்பதில்லை தலைமகன் நம்மெல்லாம் பெயர் படைத்த பூர்வ நகரிவாவை வணங்கிற கிருஷ்ணனையடி அன்பு பேர் கொண்ட கிருஷ்ணையோட கலைகள் பாடும் சுவாமி புலவர் பாடும் வெற்றிக்கு மேல வெற்றி குமார் புலவர் ராமத்தோட கலைகள் சுவாமி புலவர் எல்லாம் பெயர் படைத்த புலவர் தம்பிராத்திய பெயர் படைத்த புலவர் முத்தாய் கதைகள் வாரும் முத்தாய் கதைகள் வாரும் நாடார் புலவர் குமார் உலக எல்லாம் பெயர் படைத்த புலவர் பாட்டு சொல்லிட்டார் மலர் கமலில் ஓர நகரிவார் சொல்ல சொல்லை தவறமான பேசமான உடன் வாழ்பவே யாரும் நபி புலவர் புகழ் படைத்த
சிறப்புடனே வெள்ளப்பாடுவோம் சிறப்புடனே வெள்ளப்பாடுவோம் வணக்கம் சொல்ல போட மாட்டோம் போட்டாங்க பாருங்க பாட்டி அழகா போட்டாங்க அவரு கிருஷ்ணன் எம்மா வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தோமையா வந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் வேறும் சரண செய்தோம் பாடகீரே பாடகுச்சோம் இருக்கிட்டானோ வசனத்தீரே கூட இருக்கிட்டானோ சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் சொல்லிட்டாரோ சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் சொல்லிட்டாரோ பெற்றெடுத்த பிள்ளை போவாரு பெற்றெடுத்த பிள்ளை போவாரு நம்மளை கொடுக்க வேணும் ஐயோ வடகரை என்னும் மாநகரத்திலே வடகரை என்ற மாநகர பட்டணத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் தாயாகப்பட்ட முப்பிடாதி அம்மா 3 சிரசோடு இருக்கக்கூடிய முப்பிடாதி அம்மா அப்படி யாதவர் சமுதாயத்திலே சரி என் தாயாகப்பட்ட முப்பிடாதியோடு நடுக்காட்டு தியாகி நந்தகோடு வம்சம் ஆயர்பாடி மாயக்கண்ணன் பிறந்த குலம் அப்பேற்பட்ட யாதவர் குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள் பெரும் ஜோதி என் அம்மா அட்டகாரி 8 பேருக்கு மூத்தவா முதல் பொருள் 3 முகம் கொண்ட முப்பிடாதி அம்பிகை சரி அப்படி என் ஆளாகப்பட்ட முப்பிடாதி அம்மா வாசலோடு அதாவது தாத்தா சரி அம்மா முப்பிடாதி மட்டும் அல்ல யாருக்கா தெரியுமா காவலுக்கே கெட்டிக்காரரா வருதான் தெப்ப பிள்ளை பிறந்தாரே ஐயா சீதாதேவி வளர்த்தமாக கோட்டவாச கருப்பசாமி இருக்கார் கோட்டைன்னு சொன்னா கோட்டைக்கு காவல்காரர் வீட்டுக்கு காவல்காரர் யாரு சொல்லுங்க பாப்போம் வீட்டுக்காரர் தான் காவல்காரர் அவர் தான் வேலைக்காரர் அவர் தான் அப்படிதானே அதே போலவே கோட்டவாச கருப்பசாமியோடு இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் பகிர்ந்து வருகிறது அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்தபடியாக தாத்தா மைக் செட்ட பார்த்தீங்களா ஒரு மைக்கு மட்டும் நான் கொண்டு போயிருவேன் எதுக்கு மைக்கு நல்லா இருக்கு தாத்தா சரி என்னதான் நம்ம சத்தம் போட்டு படிச்சாலும் எவ்வளவுதான் வில்லுப்பாட்டுக்காரங்க சத்தம் போட்டு படிச்சாலும் மைக்கு நல்லா வைக்கணும் மைக் செட் நல்லா இருந்தா பேரே கிடைக்கும் ஆமா இப்ப நாங்க படிக்கிறது உங்களுக்கு தெளிவா கேட்கலையா கேட்கா அப்ப மைக் செட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் மைக் செட்டுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க அப்படி மைக் செட் ஆபரேட்டர் சரி அன்பு அவங்களுக்கு வடகரகம் அவரும் ஓனரே அவர்தான் ஆபரேட்டரும் அவர்தான் சரிதான் எல்லாமே அவர்தான் அப்படியா ஆமா அப்படி மைக் செட் ஆபரேட்டர் சரி அன்பு அவர்களுக்கும் அடுத்தபடியாக சரி மேலைசை கலைஞர்களுக்கும் மேளத்தே காணுமே எங்க இருக்கு மேளம் இனிமேதான் வருவாங்க அப்படியா சரி அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மேலைசை கலைஞர்களுக்கும் அதாவது தாத்தா எல்லாரையும் சொல்லிட்டோம் எங்களே 2 வார்த்தை சொல்லணும் பாட்டி அப்படியே யோசிக்காத பேத்தியாளுக்கு எந்த ஊரா இருக்கும்
நம்ம பக்கத்து ஊரா இருக்குமா எட்டுன ஊரா இருக்குமா? எட்டி தான் இருக்குமோ? மதுரைக்கு வடக்கு. அப்போ பாட்டியும் தாத்தாவும் யோசனை பண்ணது எனக்கு தெரியல. அப்படி அரியப்புறத்தை சார்ந்த சரி அரியப்புறம் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். எங்க இருக்கு? மதுரைக்கு வடக்கு இருக்கும். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாவு சக்கரம் பொங்கல். அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேர்ப்பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளி சேர்க்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். நானோ ஒரு சிறு குழந்தை, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறோ உங்கள் முன்னே பாடப்போகிறோம். பாடுகின்ற பாடல்களை பாடல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், அடிதானங்களில் உச்சமுறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரித்தீர்களோ அதே போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு தாத்தா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் வாழக்கூடிய திரைக்கதையானது யாருக்கு தெரியுமா? தாத்தாக்கு படிக்கணுமா? சாஸ்தாக்கு படிக்கணும். ஐயனாருக்கு படிக்கணும். அப்படி ஐயனார் வந்து பிறந்ததுதான் உப்படாதி அம்மா ஓட்டமா ஓடி உப்படாதி வந்த உடனே ஐயா கருப்பசாமி வல்லதுக்கிட்டு வருவார் பாருங்க. அப்ப யாரு பிறக்கணும்? சாஸ்தா பிறக்கணும். சாஸ்தா பிறந்தால்தான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ள வரமாட்டா. சாஸ்தா பேரு சாஸ்தா பேரு அப்படி பூலுடையார் ஐயனார் வந்து பிறந்தால்தான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வருமா. அப்படி இருக்க கைலாச மலையதிலே யார் யாரெல்லாம் கொள்கின்றார்கள் தெரியுமா? ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாச சிவவே அம்மை உமை பார்வதி பிள்ளை நாயகன் பக்கம் யானைத்தோள் ஒருவையோடு புலித்தோள் ஆசுரத்தோடு பகவானும் பார்வதியுமாக கொள்கிருந்து வருகிறார்கள். அப்படி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான், இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன், அப்ப
அப்படி வள்ளி தேவானையாக அந்த கைலாசம் அணையிலே கொள்வதிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்தி தேவன் அட்டமுனை சட்டமுனை அழகுமாம் மாமணியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொள்வதிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் தன்னதில்லை பச்சமாலும் லட்சுமியுமாக கௌசலனை கொள்வதிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொள்வதிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணையும் இன்னுடனே கொள்வதிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அலுவலனை கொள்வதற்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, அவளேர்கள் புகழும் நாடு, மேல பொழியும் நாடு, தென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, அங்கே இருவாசி அம்மாள் மூன்று மலை ஒளி மூன்று பூவிலே ராகிலம் எல்லாம் வேறுபடை ராகிலம் எல்லாம் வேறுபடை கோடமல பொழியும் நாடு, விழுந்த தென்றல் காட்சி வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி பொம்மலர் நாடு. அப்பேற்பட்ட நாடென்று பார்த்தால் அதுதான் அகில உலகம் எல்லாம் வேறுபடைத்த ஆதி பாதாள உலகம். அப்படி பாதாள உலகத்திலே அரக்கர உலகத்தின் மைந்தராக ரிஷிமுகாவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்முடியானவளும் அந்த பாதாள உலகத்திலே எப்படி ஆண்டுதல் தெரியுமா? எப்படி அம்மா? அங்கே மன்னவரும் உடனே ஆண்டுவார், உடனே ஆண்டுவார், நல்ல நாரும் போல நாரும் போல புகழுடனே ஆண்டுவார், புகழுடனே ஆண்டுவார். நல்ல சபையும் நலமுடனே ஆண்டுவார், ஒருவர் சொல்லை ஒருவர் ஆண்டுவார். பாலோடும் பௌசோ, பாலோடும் பௌசோ, பௌசுடனே ஆண்டுவார். மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள்.
ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி சொன்னா உங்க அம்மாவும் நானும் இருக்க மாதிரி இருக்கணும். தாலி கட்டின நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிடாம சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. கல்யாணம் முடிச்சு முத மறு வீட்டுக்கு போயிருக்கோம். சாப்பாடு 2 பேரும் முன்னாடியே போட்டு வச்சிருக்கு. என்னையும் பார்க்க சாப்பாட்டையும் பார்க்க, சாப்பாட்டையும் பார்க்க என்னையும் பார்க்க. யாரு பார்க்க? பூனா அம்மா. கடைசியில ஏன் இப்படி பார்க்கன்னு கேட்கேன். நான் எடுத்து வாயில ஒரு வாய் வச்ச பிறகுதான் அதுக்கு பிறகு அவங்க அம்மாவே எடுத்து சாப்பிட்டான். அப்படிதான் கடைசி வரைக்கும் வாழ்க்கை போகணும்னு நான் நினைச்சேன். முத குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் நான் சாப்பிடலையே இதுவரைக்கும் கேட்கல. தாத்தா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் விருந்து போனான்னு சொன்னா மாப்பிள்ளை சாப்பிட்ட இலையில மிச்சம் இருக்குமா சாப்பாடு, அந்த சாப்பாடை அந்த அம்மா சாப்பிடுவாங்களாம். அப்படியே அப்ப கொடுத்து வச்ச ஆளுல நீங்க அப்படியா? இப்போ உள்ள சொல்லுவா வாங்கி எச்சு சோறு சாப்பிடுறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கேன். பக்கத்திலே வர முடியாது சாப்பிட முடியுமான்னு யோசிச்சுவாங்க. காலம் மாறி போச்சு தாத்தா. தாத்தா ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையும் மனைவி கேட்கணும், மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய இந்த ஐயா கேட்கணும். இந்த அம்மா 4 வார்த்தை சொல்லுதான்னு சொன்னா 4 2 வார்த்தையை இந்த ஐயா கேட்கணும். வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். குழுவுக்கு போட்டோ எடுக்க வாங்கன்னா போகணும், குழுவுக்கு கையெழுத்த போடுங்கன்னா போடணும். ஒரு குழுவை கட்ட முடியாம கிடந்து சீர அடியணும். அப்படியா? சரிதானே? 8000 ரூபாய் கட்டது யார் கட்டா? நீங்க தான் கட்டணும். லோன் எடுத்தது யாரு? சரி பேங்கையில எப்படி இருந்தது? அப்புறம் கட்டணும்ல கட்டணும்ல. லோன் எடுத்த உடனே தங்கச்சி வீட்டுக்கு விருந்துக்கு போகல இல்லை, அண்ணன் வீட்டுக்கு விருந்துக்கு போகல இல்லை, ஜவுளி கடைக்கு போறது என்ன 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு போகிறதுக்கு பேர் 150 ரூபாய்க்கு போய் என்ன 1,60,000 அப்படியா? அதே போலவே விஷ்ணுமுகா வண்ணன் வெற்றக்கண்ணை வெண்முடியானவளும் பூவண்ணல்ல நாரும் போல புகழனை ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வரும் காலத்திலே அவர்களுக்கு என்ன சொத்து சுகங்களா இருக்கிறது தெரியுமா? ஆடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு அங்கே அடுக்கு வேத்த ஐயா